யோபுவின் புஸ்தகம் 37 5 தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார். நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வேர்டு இருக்கும். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் துணிக்க பண்ணினார், பேசினார் அப்படின்லாம் இல்ல. குமுற பண்ணினார் அப்படின்னா அவர் ஒரு மாதிரி ரஃபா சொல்றாரு. அவருடைய சத்தம் டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அந்த வசனம் முடியும் போது சொல்லும், நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்யும் பொழுது இது ஒண்ணு ஆட் ஆகும். நம்ம கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் அப்படின்னா இதுவா எனக்கு நடந்ததுன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போறாரு. எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க நடக்காத பிரச்சனை உங்களுக்கு வரும், நீங்க யோசிக்காத பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்க இந்த மாதிரியான பாதையில நான் போவேன்னே தெரியாத சில முரடான பாதைகள்ல நீங்க டிராவல் பண்ண முடியும். அப்படின்னா ஏன் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நீங்க ஃபேஸ் பண்ண முடியாது? ஏன் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் உங்களுக்கு நடக்க கூடாது? நீங்க சொல்றீங்க, நம்முடைய லைஃப்ல பிசாசு நம்மள எப்படி தெரியுமா வச்சிருப்பான்? பிரச்சனைகளை எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியே கொண்டு போவோம். அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு விதமான பயத்துல, ஒரு விதமா பிரச்சனைகளை, ப்ராப்ளத்தை எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு மனநிலைமையிலேயே வச்சிருப்போம். காரணம் என்னன்னா, இந்த மாதிரி வசனத்தெல்லாம் நீங்க பிலீவ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி வசனத்தெல்லாம் நீங்க யோசிக்க கூடாது. யோசிச்சாலும் அதை யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து உங்களை திசை திருப்புறதுல அவன் பயங்கரமான கிரியை. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போறாரு. இதுவா எனக்கு கிடைச்சது, இந்த ஆசீர்வாதத்தையா நான் பெற்றுக்கொண்டேன், இவ்வளவா என் குடும்பத்துல ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையா நான் ரிசீவ் பண்ணேன். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? நான் அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டப்பை நீங்க மாத்துங்க. உங்களுடைய மைண்ட் சேஞ்ச் ஆகட்டும். ஆண்டவரே, எனக்கு கிரகிக்க கூடாது, நான் எக்ஸ்பெக்ட் பண்றதை விட ஒரு டிஃப்ரெண்டான நன்மைகள், டிஃப்ரெண்டான ஆசீர்வாதங்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், சில நேரத்துல நம்ம அனுபவிக்கிற பிரச்சனை, நம்ம வர்ற பாடு, ஏன் நமக்கு வர்ற பலவீனம் யோசிக்க கூட மாட்டோம். இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தோம், ஏன் இந்த பலவீனம் நம்மளுக்கு? அப்படிப்பட்ட தாக்குதல் உங்களுக்கு வரும் அப்படின்னா உங்க மேல அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் தாக்குதலும் வரணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும். கிரகிக்க கூடாது பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இது எப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சா, ஆண்டவருக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிற கண்கள். அவருடைய கண்கள், நீதிமொழிகள் 15:3 சொல்லும், கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டே இருக்குது. அவருடைய கண்கள் நம்ம இந்த கூகுள் மீட்டிங்ல பொழுது போலங்கிறதுக்காக நான் உங்களை கூப்பிடல, நீங்களும் பொழுது போலங்கிறதுக்காக என் சத்தத்தை கேட்கல. இது ஒரு ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம ரிசீவ் பண்ணி, ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நமக்காக உரிமை பாராட்டி அதை அப்ளை பண்ணி நம்ம ஜெபிக்கிற ஒரு நேரம். இந்த நேரத்தையும் கர்த்தர் காண்கிறார். அவருடைய கண்கள் காண்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மீது அவருடைய கண்கள் இருக்கிறது. கர்த்தருடைய தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினாராம். பரலோகம் ஒன்னை மட்டும்தான் கவுண்ட் பண்ணும். யாரு பைபிள் படிக்கிறார், யாரு பைபிள் பேசுறா, யாரு சத்தியத்தை நம்புறா, யாரு சத்தியத்தை தியானிக்கிறா. பரலோகத்துக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், சத்தியத்துல நடக்கிறது, சத்தியத்தை தியானிக்கிறது, சத்தியத்தை பேசுறது, வசனத்தை நீங்க கேட்கறது. அதனாலதான் ஆண்டவர் எழுதி வைத்திருப்பார், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த பாக்கியம் உங்க மேல இறங்கிட்டு இருக்கு. இன்னும் நான் சொல்லுவேன், ஆண்டவர் சொல்லுவார், என்னை காண்கிறதுனால நீங்க விசுவாசிக்கல, காணாததுனால. ஒரு இயேசுங்கிற ஒருத்தர் உயிரோடு இருக்கிறத, இயேசுங்கிற ஒருத்தர் உங்க பக்கத்துல இருக்கிறத நீங்க பார்க்கல, ஆனா விசுவாசிச்சு இந்த சத்தியத்தை கேட்கறதுனால அவர் சொல்ற வார்த்தை, என்னை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் நான் பாக்கியவான். எல்லாரும் சொல்லுங்க, நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. ஆண்டவர் நாமத்துல சொல்லுங்க. அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ற பிள்ளைங்க டைப் பண்ணி, நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. இது ஏதோ அறிக்கை பண்றது இல்ல, இயேசு வாயை திறந்து சொன்ன வார்த்தை, என்னை காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நான் இப்ப நீங்க அவரை பார்க்கல, நம்ம பார்க்கல, பட் ஐ அம் பிளஸ்ட். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. காரணம், நான் ஒருத்தர் பிலீவ் பண்றேன். நான் அவரை பார்க்கல, அவர் எப்படி இருப்பாரு எனக்கு தெரியாது, அவரை பத்தி எந்த ஒரு உருவமும் நான் கம்பேர் பண்ணல, பட் என் பக்கத்துல இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு என் கூட இயேசு இருக்கிறார், என் கூட. ஆண்டவருடைய வார்த்தை மாறாதுங்க. நீங்க எங்கேயோ ஒரு கூகுள் மீட்டிங்ல டைப் பண்றேன்னு நினைக்காதீங்க. நான் ரொம்ப டீப்பா விசுவாசிக்கிறேன். உங்க அறிக்கைகளை ஆண்டவர் கவனிக்கிறார். நீங்க தானே சொன்னீங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் பாக்கியவா, நான் பாக்கிய. ஆண்டவர் கண்கள் அவ்வளவு டீப்பா மனுஷங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு டீப்பா கர்த்தருடைய வார்த்தை போய்கிட்டு இருக்கும். காரணம், நாகம் 1:3 இருக்கிறது. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது,
மேகங்கள் அவருடைய பாதத்தூளா இருக்கிறது. நல்ல கவனிங்க. ஒரு காற்று அவருடைய வழி ஒரு சுழல் காற்றுல இருக்குது. பொதுவா ஆண்டவர் அந்த காற்றை பயன்படுத்துகிற ஒரு தேவன். இப்ப அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஒரு பெரிய சம்பவம் இருக்கும். பவுல எருசலேமுக்குள்ள நிப்பாட்டும் போது பவுல்ல விசாரிக்கிறதுக்கு அகிரிப்பா ராஜா, பெஸ்து ராஜா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது அவர் பவுல் கிட்ட ஒரு குற்றமும் காணல, பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது இப்ப வந்து அந்த ராஜா சொல்லுவாரு, நீ வந்து எருசலேமுக்கு போறியா அப்படின்னு சொல்லும் போது பவுல் ஒரு வேர்டு சொல்லுவாரு. நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 25:11. நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்தது உண்டானால் நான் சாகாதபடி மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என் மேல் சாற்றுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கலாகாது. ராயருக்கு அபயமிடுகிறேன் என்றான். அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரனுடைய ஆலோசித்து, நீ ராயருக்கு அபயமிட்டாயே, ராயரிடத்திற்கே போக கடவாய். ஏதாவது என்னன்னா, ராயர்கள் அப்படின்னா ரோமர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப பவுல் ஒரு வேர்டு டென்ஷன்ல பேசுறாரு. நான் ராயருக்கு அபயம் விடுறேன் அப்படின்னா நான் ராயர் கிட்ட போறேன் அப்படின்னா, நல்ல கவனிங்க. நீங்க டென்ஷன்ல சொல்ற வார்த்தைகள் கூட தேவ சித்தமா இருக்கும். நீங்க பதட்டத்துல பேசுற வார்த்தைகள் கூட ஆவியானவருடைய வார்த்தைகளா இருக்கும். இது எப்படி? பவுல் திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் ராயருக்கு அபயம் விடுகிறேன், என்ன ரோமர் கையில ஒப்பு கொடுக்குறேங்க அப்படின்னு. இப்ப ஏன் இந்த வார்த்தைகளை சொல்லணும்? சங்கீதம் 139 இருக்கும், நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே நீ என் வாயின் வார்த்தைகளை எல்லாம் அறிந்திருக்கிறேன். அப்படின்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன பேசுவோங்கிறதே கர்த்தருக்கு தெரியுமா. அதனாலதான் அவ்வளவு டீப்பா சங்கீதக்காரன் சொல்லுவாரு, என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே, அதாவது எனக்கு பேச தெரியறதுக்கு முன்னாடியே நான் என்னென்ன பேசுவேங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது அந்த மீனிங். அப்ப பவுல் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய ஷவுட்டா சொல்லுவாரு, நான் ராயர் கிட்ட போறேன், நான் ரோமர் கிட்ட என்ன ஒப்பு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்ப இவங்க கிளம்புறாங்க. அப்போஸ்தலர் 27:1 நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் அடைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு எனும் பேர் 100க்கு அதிபரிடத்தில் ஒப்பு கொடுத்தான். இப்ப இவங்க கிளம்பும் போது ஒரு கப்பல்ல கிளம்புறாங்க. ஒரு 100க்கு அதிபதியினுடைய கீழே பவுல ஒப்பு கொடுக்குறாங்க. அவங்க கப்பல் இப்ப புறப்படும் போது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 27:4 அழகா இருக்கும். அவ்விடம் விட்டு புறப்பட்டு எதிர்காற்றா இருந்தபடினால் சீப்பிரு தீவிலே ஒதுக்கினோம். காற்று எங்களை தடுத்தபடினால் நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு கீனிது பட்டணத்துக்கு எதிரே வந்து ஒரு கிரேத்தா தீவுல ஒதுங்கினோம். இப்ப இந்த காற்று பவுல டைவர்ட் பண்ணது. எல்லாரும் சொல்லுங்க காற்று. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சில காற்று, உங்க வாழ்க்கையில அடிச்ச காற்றுக்குரிய அர்த்தத்தையும், உங்க வாழ்க்கையில இனி வீச போற காற்று உங்களுக்கு சாதகமா இருக்கும், உங்களை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல சேர்க்கும். கர்த்தருடைய சித்தத்தின்படி அந்த காற்றை நீங்க அனுபவிக்கிறீங்க. இது நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தா இது ஒரு ப்ராஃபட்டிக்கான ஒரு மூவ்மெண்ட். இவங்களுக்கெல்லாம் ஒரு எதிர்காத்து தெரியுது. ஒரு விதமான காற்று இவங்களை டைவர்ட் பண்ணிட்டே இருக்கு. அதாவது இவங்க போக வேண்டியது இத்தாலியா அப்படின்னா இப்ப இருக்கிற இத்தாலி, அங்கதான் இவங்க போகணும். பட் ஆனா இவங்க போறதுக்கு முன்னாடி ஒரு காற்று இவங்களை டைவர்ட் பண்ணிட்டே இருக்கு. இப்ப இந்த காற்றை டைவர்ட் பண்ணும்போது பவுல் சில காரியங்களை 100க்கு அதிபதிட்ட சொல்றாரு. இது மாதிரி நீங்க செய்யாதீங்க, இங்க போகாதீங்க, இப்படி போங்கன்னு. ஆனா அப்போஸ்தலர் 27:11 சொல்லும், 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். நல்ல கவனிங்க. சில நேரத்துல நீங்க பேசுறது எடுபடல அப்படின்னா தேவ சித்தம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? நான் பேசுறது என் கணவர் கேட்க மாட்டேங்காரு பிரதர், நான் பேசுறது என் பிள்ளைங்க கேட்க மாட்டேங்காங்க பிரதர், என் பேச்சு ஒரு பொருட்டாவே யாரும் நினைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறிட்டு இருக்கு. அவங்க கேட்காம இருக்கிறது தான் பெஸ்ட். அது கடவுளுடைய சித்தம், அது கடவுளுடைய தீர்மானம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா என் வார்த்தைக்கு மதிப்பே இல்லாம இருக்குது, நல்லதுதான். உங்க வார்த்தைக்கு சில நேரத்துல மதிப்பே இல்லாம இருந்தாதான் தேவ சித்தம் நிறைவேறும். இங்க பவுல் சொல்லுவாரு 100க்கு அதிபதிட்ட, நீ இப்படி செய்யாத, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது பவுல ஒரு கேரக்டராவே அவங்க பார்க்கல. காரணம் என்னன்னா அவங்களுடைய பார்வை அப்போஸ்தலர் 27:13 இருக்கும், தென்றல் மெதுவாய் அடித்தபடினால் தங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு போனாங்க. அவங்களுடைய பார்வை நல்லா மெதுவா தானே காத்து அடிக்குது, இவன் ஏன் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறான்னு சொல்லி பவுல அவாய்ட் பண்ணாங்க. இப்ப நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை அவாய்ட் பண்ற மனுஷங்க உங்களை கனப்படுத்தும்படியான நாள் வரும். உங்களை அவாய்ட் பண்ற மனுஷங்க உங்க வார்த்தைகளை கேட்கும்படியா கர்த்தர் செய்வார். நல்ல கவனிங்க. பவுல் 100க்கு அதிபதிட்ட பேசினாரு, பட் ஆனா ஃபோர்ஸ் பண்ணல. அவருக்கு நல்லா தெரியும் இவன் கேட்கலைன்னா அதுவும் தேவ சித்தம் தான். நான் மறுபடியும் சொல்றேன், உங்க வார்த்தைகள் சில இடத்துல எடுபடலையா, உங்க பிள்ளைகள்கிட்ட எடுபடலையா, உங்க குடும்பத்துல எடுபடலையா, உங்க கணவர்கிட்ட பேசி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லையா, அது தேவ சித்தம் நிறைவேறிட்டு இருக்கு.
தேவ சித்தம் அதுலதான் இருக்குது, தேவ சித்தம் அங்கதான் இருக்குது. அது எப்படி பிரதர்? வார்த்தைகளை அவங்க கீழ்படியல, அதுல எப்படி தேவ சித்தம் நிறைவேறும் போது? நல்ல கவனிங்க, இவங்க பார்த்தது ஒரு தென்றல் காற்ற, அதனால பவுல் பேசுற பேச்சு இவங்களுக்கு பொருட்டா தெரியல. பட் ஆனா அதே அடுத்த வசனத்துல சொல்லும், கொஞ்ச நேரத்துக்குள்ள யூரோ கிளிதான் என்னும் கடும் காற்று மோதிற்று. இங்கதான் விஷயம் இருக்குது. இவங்க இப்ப அவங்க போற பாதை அவங்களுக்கு தென்றல் மாதிரி இருக்கிறதுனால உங்களை பார்க்க மாட்டேங்காங்க. அவங்களுடைய காரியத்துல ஒரு தென்றல் வீசிட்டு இருக்கு. உங்களுடைய கணவரா இருக்கலாம், இல்ல நீங்க பேசுற வேலை ஸ்தலத்துல இருக்கலாம். அவங்க ஒரு தென்றல்ல இருக்கும்போது உங்க வார்த்தைகளை காணர் பண்ண மாட்டாங்க. ஒரு புயல் வரும்போது அந்த புயல்ல முதல்ல யோசிப்பாங்க, இவன் சொல்றத கொஞ்சம் கேட்டிருக்கலாமோ அப்படின்னு. கப்பல் அதுல அகப்பட்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எப்படி போய்கிட்டு இருக்கு? ஏதோ போய்கிட்டு இருக்கு. நீங்க ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கல, ஏதோ போய்கிட்டு இருக்கல. உங்க வாழ்க்கையில அடிக்கிற புயல் காத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நான் இந்த மெசேஜ் முடிக்கும் போது உங்களுக்கு அது டீப்பா தெரியும். உங்க வாழ்க்கையில அடிக்கிற புயல் காத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குதுங்க. நீங்க பேசுற பேச்சு சில நேரத்துல எடுபடாம போறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. காரணம், கர்த்தர் அதை பார்த்துட்டே இருக்காரு. இது அவங்களுக்கே தப்புன்னு தெரிஞ்சாலும், நீங்க அதை தப்புன்னு சொன்னாலும் சில நேரத்துல அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவனுடைய தீர்மானம். இது எப்படி நிற்கணும்? அப்படி காற்று பக்கத்துல அந்த கப்பல், இப்ப பவுல் கையிலயும் கப்பல் இல்ல, 100க்கு அதிபதி கையிலயும் கப்பல் இல்ல, மாலுமியினுடைய கண்ட்ரோல்லையும் கப்பல் இல்ல. எப்படின்னா காத்தினுடைய போக்குல கப்பல் போய்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்லலாம், உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இல்ல, உங்க பிள்ளைகளுடைய லைஃபும் உங்க கண்ட்ரோல்ல இருக்குல்ல, ஏதோ ஒரு காத்துல ஏதோ ஒரு பயணம் பண்ணிட்டு இருக்க நீங்க சொல்றீங்க. பட் நான் சொல்றேன், அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவனுடைய தீர்மானம், அதுதான் தேவனுடைய கிருபை. இது எப்படி அவங்க போறாங்க? அந்த காற்றுல போய்கிட்டு இருக்கும் போது கர்த்தர் இடையில கிராஸ் பண்ணி பவுலோட பேசுறாரு. பவுலே, நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும், உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் நான் தயவு செஞ்சேன். நல்ல கவனிங்க, பவுலினுடைய பேச்ச யாரும் கேட்கலங்கிறது கர்த்தருக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா அந்த 100க்கு அதிபதி எப்படா பவுல கொல்லலான்னு இருந்தான்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் அந்த வார்த்தைகளை அவங்க கனம் பண்ணலனாலும், பவுலையே கொல்லணும்னு தீர்மானிச்சாலும் பவுல் மேல ஒரு வாக்கு தத்தம் இருக்குது. கர்த்தர் பவுலுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறா, நீ ராயனுக்கு முன்னாடி. நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், உங்க கணவர் உங்க பேச்ச கேட்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க, உங்க பிள்ளைகள் உங்க பேச்ச கண்ட்ரோல் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க, சில காரியங்கள் என் கண்ட்ரோல்ல இல்ல, அது எல்லாம் கைமீறி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. என்ன நடக்குதுன்னா, வாக்கு தத்தம் நிறைவேறிட்டு இருக்குது. நான் சொன்னதை புரிஞ்சவங்க மட்டும் ஆமேன்னு டைப் பண்ணி, இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க அறிக்கை பண்ணுங்க, எதுவுமே என் கையில இல்ல, எதுவுமே என் கண்ட்ரோல்ல இல்ல, எதையுமே என்னால பிடிச்சு வைக்க முடியல. பட் நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறிட்டு இருக்கு, கர்த்தருடைய சித்தம் நிறைவேறிட்டு இருக்கு, கர்த்தருடைய தீர்மானம் நிறைவேற்றி இருக்கு, கர்த்தர் என்னை நடத்துகிறார். என் கப்பல் அவங்க கண்ட்ரோல்ல இல்ல, பவுலாலையும் நிறுத்த முடியாது, மாலுமியாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா போற போக்குல போய்கிட்டே இருக்குது. எனக்கு நான் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள சில காரியம் நடந்துருச்சு பிரதர்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அது நீங்க உங்களுக்கு அது புரிசா இருக்கலாம், ஆனா அதுலதான் தேவனுடைய திட்டம் இருக்குது, அதுலதான் தேவனுடைய ரகசியம் இருக்குது. எப்படின்னா, நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு என்ன சொல்லாங்கன்னா, ஒரு ரெவலேஷன் இன்னைக்கு கிடைச்சது. ஆண்டவர் எனக்கு எவ்வளவு அருமையா பேசினார். அது எப்படின்னா, இன்னும் ஒரு தீவிலே நம்ம விழ வேண்டியதா இருக்கும். அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்கள் ஒருவனும் நீந்தி போகாதபடி கொண்டு போட்டாங்க. இப்ப நல்லா கவனிங்க, அவங்க தப்பி கரை சேர்ந்திருக்காங்க பாத்தீங்களா? அதாவது அந்த காத்துடைய திசையில போகும்போது ஒரு கப்பல், அதாவது பவுலும் யோசிக்கல, மாலுமியும் யோசிக்கல, 100க்கு அதிபதியும் யோசிக்கல. பட் ஆனா கப்பல் ஒரு இடத்துல நேர போய் நிக்குது, நேர போய் உடஞ்சிருச்சு, ஒண்ணுமே இல்லாதபடி விழுந்து அந்த இடத்துல அவங்க நிக்கிறாங்க. அந்த தீவின் பேரு தான் மெலித்தா. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் எனக்கு அருமையா இந்த உணர்த்தினார் இந்த வசனத்தை. இந்த மெலித்தா தீவுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? இந்த மெலித்தா தீவுல எவ்வளவு போராட்டம் இருக்குது, இந்த மெலித்தா தீவுல எவ்வளவு யுத்தம் இருக்குது. இந்த மெலித்தா தீவுல போய் பவுல் இறங்கின உடனே என்ன நடக்குதுன்னா, அவன் குளிர் காயறதுக்கு விறகை எடுத்து போட்ட உடனே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பாம்பு வந்து பவுலினுடைய கையை கவி கொண்டது. ரைட். இப்ப எல்லாரும் பவுலை பார்த்து சொல்றாங்க, இவன் தப்பிச்சு வந்துட்டான், இவன் பாவம் பண்ணிட்டான், கடவுளுக்கு விரோதமா செஞ்சுட்டான், கொலை பாதகன் அப்படிலாம் சொல்லும் போதும் அவன் அதுல இருந்து தூக்கி போட்டுட்டு பேசாம இருக்கிறான். நல்ல கவனிங்க, முதல்ல பவுல் நிறைய பேசி பிரோஜனம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இப்ப நடக்கிறது எல்லாத்தையுமே பவுல் சைலண்டா ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இப்ப உங்களுக்கு சொல்றேன், நீங்க பேசி பேசி சண்டை போட்டு தோக்குறத விட நீங்க பேசாம இருந்தீங்கன்னா, பேசாது இருந்தால் மூடனும் ஞானியாவான்னு சொல்ற மாதிரி ரொம்ப பேசாம சைலண்டா இருந்தீங்கன்னா உங்க கிட்ட இருந்து கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். எப்படின்னா, இந்த விஷப்பூச்சி அவன் கையில விழும்போது எல்லாரும் பார்த்தாங்க இவன் செத்து போயிடுவானு. ஆனா செத்து போகல, பவுல் உயிரோட இருந்தவனே. நல்ல கவனிங்க, இது எப்படி அப்படின்னா,
முதல்ல இந்த தீவுல உள்ள ஜனங்கள் பவுல சாதாரணமா நினைக்காதபடிக்கு கர்த்தர் இந்த விரியன் பாம்பை பவுலினுடைய கையை கடிக்க வச்சார். அது அது தேவனுடைய திட்டமா அவர் செஞ்சார். அந்த பாம்பு அவனுடைய கையை கடிச்சு தூக்கி போட்டு ஒண்ணும் ஆகலன்னு அந்த ஜனங்கள் தேவன் நினைச்சாங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை எங்க போய் நீங்க நின்னாலும் என்ன நடந்தாலும் உங்களோட இருக்கிறத கர்த்தர் ப்ரூவ் பண்ணுவார், உங்களோட இருக்கிறத கர்த்தர் நிரூபிப்பார், உங்களோட இருக்கிறத கர்த்தர் காமிப்பார். இப்ப பவுலுக்கு அதை நிரூபிச்சுட்டு இப்ப ஒரு காரியம் நடக்குது. அப்போஸ்தலர் 28:7 இந்த வேர்டை நல்லா கவனிச்சீங்கன்னா, தீவுக்கு முதலாளியாகிய பிபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமா இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் விசாரிச்சான். இப்ப பாம்பை கடிச்சு ஒண்ணும் ஆகலன்னு அந்த தீவுல உள்ளவங்க இவங்களை அப்செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நல்ல கவனிங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், கப்பல் யாருடைய கண்ட்ரோல்லையும் இல்லாம கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்குது. காற்று அவங்க அந்த கப்பலை கொண்டு போகுது, யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் ஆனா ஒரு தீவுல போய் அது நிக்குது. அந்த தீவுல என்ன பிரச்சனைனா, பிபிலியினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். அதாவது அவன் சாக போற நிலைமையில இருந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். நல்ல வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் என் கூட பேசினாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ எந்த திசையில போனாலும் அது என்னுடைய சுத்தம் நிறைவேறுகிறதா இருக்கும், என் நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கும், என் சுவிசேஷம் அதன் மூலமா வெளிப்படுகிறதா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்ன செஞ்சாலும் ஆண்டவர் உங்க பிள்ளைகளை எங்க கொண்டு போகணுமோ கொண்டு போயிருவாரு, உங்க குடும்பத்தை எந்த இடத்துல வைக்கணுமோ வச்சிருவாரு, உங்க குடும்பத்தின் மூலமா என்ன செய்யணுமோ செஞ்சிருவாரு. எதுவுமே கண்ட்ரோல்ல இல்லைன்னாலும் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு அந்த தீவை நான் போட்டு காமிக்கிறேன். நான் இதை சர்ச் பண்ணேன் இப்பதான் உட்காந்து. அப்ப அந்த தீவு எப்படி இருக்கும் அப்படின்னா, சுத்தி கடல், இந்த கடலுக்கு மத்தியில தான் இந்த தீவு இருக்குது. இந்த தீவுக்கு எந்த ஒரு சாதாரணமான மனுஷனும் வர முடியாது. இது பயங்கரமா இருக்குதோ, நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இது தெரியும். இந்த தீவு சுத்திலுமா கடல். பட் ஆனா அது நடுவுல ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு ப்ராப்ளம் இருக்குது. அந்த கூட்டத்தினுடைய அந்த தீவினுடைய முதலாளியே சாக போற நிலைமையில இருக்கிறான். இன்னும் அந்த தீவுல நிறைய வியாதிக்காரர்கள் இருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு யாரும் வர முடியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும் இதை செய்யறதுக்கு ஒருத்தனால முடியும். அவன் தான் பவுல். நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நடத்துற ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இந்த தீவு சுற்றிலுமா கடல், சுற்றிலும் தண்ணி, நடுவுல தான் இந்த தீவு இருக்குது. இந்த தீவுக்கு டாக்டர் வர முடியாது, இந்த தீவுல வைத்தியர் கிடையாது. பட் ஆனா ஆண்டவருடைய கண்கள் இவங்களை பார்க்கும்போது இவங்க வேதனைகளை பாக்குறாரு, இவங்க படுற கஷ்டங்களை பாக்குறாரு, இவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறார். அந்த ஒரு கண்கள் அவர்களை பார்க்கறதுனாலதான் இந்த தீவுக்கு அந்த கப்பல் வந்தது. எத்தனை பேர் இதை ப்ராஃபிட்டிக்கா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? நான் உங்களுக்கு சொல்றேங்க, நீங்க எங்க பக்கம் நீ எந்த பக்கத்துல அடிச்சுட்டு போனாலும் அங்க நீங்க நிக்கும் போது அதுல ஒரு ரீசன் இருக்கும். எந்த இடத்துல உங்க பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போனாலும் அந்த இடத்துல உங்க பிள்ளைகள் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். உங்களுக்கு தெரியாது, ஏன் பவுலுக்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது. அந்த இடத்துல பிரச்சனையோட இருக்கிறாங்க, அந்த இடத்துல பாடோட இருக்கிறாங்க, அந்த இடத்துல வேதனையோட இருக்கிறாங்க, அந்த இடத்துல கண்ணீரோட இருக்கிறாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பவுலுக்கு கூட தெரியல. கர்த்தர் மூவ் பண்றாரு, கர்த்தர் மூவ் பண்ற. எல்லாரும் உலகத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சித்தத்தின்படிதான் என் வாழ்க்கை நடக்குது. ஒருவேளை ஏன் கண்ட்ரோல் இல்லாம என் லைஃப் போனாலும் என்னை கர்த்தர் வச்சிருக்கிற இடம் அவருடைய சித்தம், நான் போக போற இடம் அவருடைய சித்தம், எனக்கு நடக்கிறது அவருடைய சித்தம். எத்தனை பேர் பிப்ளிக்கலா புரிஞ்சுக்கிறீங்க? இந்த இடத்துல கர்த்தருக்கு பவுல் கிட்ட சொல்லல, இது மாதிரி ஒரு தீவு இருக்குது, நீ வா, நான் உனக்கு ஊழியம் செய்ய கூட்டு போறேன்னு சொல்லல. கப்பலை கண்ட்ரோல் இல்லாம பண்ணிட்டாரு. கப்பலை கண்ட்ரோல் இல்லாம ஆக்கிட்டாலே அவங்க விழுகிற இடம் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறும். எல்லாத்துக்கும் அது பாடு, எல்லாத்துக்கும் அது பிரச்சனை, எல்லாத்துக்கும் அது போராட்டம், எல்லாத்துக்கும் அவங்க உயிர் போகுதுமா போகாதா, இருப்பானா இருக்க மாட்டாங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் பயணம் பண்றாங்க. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், ஒரு மனுஷன் அத்தனை பேரை விட்டுட்டு ஒரு மனுஷன் அந்த தீவுக்கு வரணும், அந்த தீவில் உள்ள உயிரை காப்பாற்றணும், அந்த தீவில் உள்ள உயிருக்கு அவன் கேரண்டி கொடுக்கணுங்க. ஆண்டவருடைய கண்கள் எல்லா திசைகளிலும் நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த தீவில் உள்ள ஜனங்களை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 28:9 இது நடந்த போது தீவில இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அப்படின்னா அந்த தீவுல எவ்வளவு ஒரு பெரிய கூட்டம் பாடுபட்டு இருக்கு. இப்ப நீங்க நினைக்கலாம், இந்த பிரச்சனைக்கு நான் யாரு எனக்கு சொல்யூஷன் தருவா, இந்த பிரச்சனையில யாரு எனக்கு ஹெல்ப் பண்ணுவா? இதே மாதிரிதான் ஒரு கூட்டம் தீவுல தனித்துட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்துக்கு பவுல் அனுப்பினார். இப்ப நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், அதே மாதிரிதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலையும் கிரியை செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க கண்ணீர் வடிக்கும் போது, நீங்க பாடுபடும் பொழுது, நீங்க வேதனைப்படும் பொழுது யாரையோ ஒருத்தரை வச்சு உங்களை தேற்றி 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 பாதுகாத்து 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 அரவணைத்து அரவணைத்து அரவணைத்து, நீ என் பிள்ளை, உனக்கு ஒண்ணும் நடக்காது, உன் பிள்ளைகளை நான் பாதுகாத்துக்குவேன், உன்னோட நான் கூட இருக்கேன், பயப்படாத, இதுல நீ மூழ்கிட மாட்டேன், உன்னை நான் மீட்டுக் கொள்வேன்னு ஒவ்வொரு நாளும் பேசுறாருன்னா ஏதோ ஒரு கப்பல் எங்கேயோ அடிச்சு உங்ககிட்ட பேசிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு மனுஷன் ஏதோ ஒரு பாடுக்குள்ள
போய் கர்த்தர் உங்களை தேய்ச்சிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஒரு நாள் சாதாரணமா இல்லைங்க, அது கர்த்தருடைய தீர்மானத்தின்படி நடக்குது, கர்த்தருடைய திட்டத்தின்படி நடக்குது. அந்த காத்த தென்றலா மாத்தவும் முடியும், புயலாக்கவும் முடியும். அந்த காத்தினுடைய போற கப்பலை கரெக்டா டைவர்ட் பண்ணவும் கர்த்தரால முடியும். ஆனா விழுகிற இடம் தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிற இடமா இருக்கும். பவுலுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் சொல்றதை இவன் கேட்காம இருந்ததுடைய அர்த்தம் இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்லி பவுல் யோசிச்சது மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சொல்ற வார்த்தைகள் கேட்காம போறதுன்னு அர்த்தம்னா அதுல ஒரு தேவ சித்தம் நிறைவேறிட்டு இருக்கு, அதுல ஒரு தேவனுடைய தீர்மானம் நிறைவேறிட்டு இருக்கு. நீங்க சொல்லி உங்க பிள்ளைகள் கேட்டுட்டா கர்த்தர் வச்சிருக்கிறது நிறைவேறாது. அவரே உங்க பிள்ளைகளை காத்துல கொண்டு போயிட்டா கரெக்டா கொண்டு போய் நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இப்ப உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், கண்ட்ரோல் இல்லாம சில காரியங்கள் இருக்குதா, அது கண்ட்ரோல் இல்லாம நடக்கிறது நல்லது. காரணம், அது கண்ட்ரோல் இல்லாம இருந்தாதான் கர்த்தருடைய கண்ட்ரோல் அதுல இருக்கும், கர்த்தருடைய தீர்மானம் இருக்கும், கர்த்தருடைய திட்டம் இருக்கும், கர்த்தருடைய கிருபை இருக்கும், கர்த்தருடைய பலன் இருக்கும், கர்த்தருடைய ஸ்ட்ரென்த் இருக்கும். நான் இப்ப தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆவியானவர் சில பேரோட பேசிட்டு இருக்காரு. நீங்க சொல்றீங்க, எதையுமே எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, மனுஷங்களை பண்ண முடியல, என் குடும்பத்துல பண்ண முடியல, என் கணவரை பண்ண முடியல, என்னுடைய பிள்ளைகளை பண்ண முடியல. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த காற்றின் போக்குல அவங்க போனா மட்டும்தான் கரெக்டா. பவுல ஒரு தீவுல கொண்டு போய் நிறுத்துறது தேவ சுத்தமா இருந்தது போல, அவங்க எங்க போனா கரெக்டா இருக்குமோன்னு அவருக்கு தெரியும். அந்த காத்து ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த காத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆண்டவருக்கு தெரியும், இந்த காத்தின் போக்குல தான் போகணும். கர்த்தருடைய வழி சுழல் காற்றுல இருக்குது. மனுஷங்களுக்கு அது புரியாது. ஏன் இவ்வளவு புயல் அடிக்குது, ஏன் இவ்வளவு காத்து அடிக்குது? ஆண்டவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது சீஷர்கள் படகுல போனாங்க. ஆண்டவருக்கு தெரியும் அவங்க காற்றுலையும் புயல்லையும் மாட்டிக்கிட்டாங்க. இங்க இருந்தே அவர் சொன்ன அந்த புயல் அடங்காதா? அடங்கும், அவருக்கு அதுவும் தெரியும். பட் ஆனா அவருடைய வல்லமை அவங்க ருசிக்கணும். போட்ல வந்து நீ காத்தோட பேச முடியும்டா, நீ மலையோட பேச முடியும்னு சொல்லி கொடுக்கறதுக்காக சில நேரத்துல கர்த்தர் வர்ற மாதிரி உங்களை டீச் பண்றதுக்காக கர்த்தர் நடத்துவார். நான் இப்ப உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது கண்ட்ரோல் இல்லாமயே இருக்கட்டும். கர்த்தர் அவருடைய கண்ட்ரோல் அதை வச்சிருக்காரு. எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? எல்லாரும் ஆண்டவர்ட்ட ஆமேன்னு சொல்லி, ஆண்டவரே என் லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, என் பிள்ளைகளுடைய லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, என் வேலை உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, என் ஊழியம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, என் குடும்பம் அதுல கண்ட்ரோல் இருக்கு. காத்து அடிச்சுட்டு தான் இருக்குங்க, புயல் இருந்துட்டு தான் இருக்குது, எந்த திசையில போவோம்னு தெரியல, என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் போய் நிக்கிற இடத்துல கர்த்தர் ஏதோ ஒண்ணு எனக்காக வச்சிருக்கிறார். நான் எனக்கு செய்ய வேண்டியதையும் வச்சிருக்கிறாரு, நான் செய்ய வேண்டியதையும் வச்சிருக்கிறாரு. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவரை அங்க அவங்கள வெறுமையா விடல. அந்த வசனம் அந்த அதிகாரம் முடியும் போது செய்து, அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து எங்களுக்கு தேவையானதெல்லாம் ஏத்துனாங்க. 3 மாசம் அந்த தீவுல இருந்தாங்களா? ஓ எவ்வளவு நல்லவர்! 3 மாசம் அந்த தீவுக்கு சுவிசேஷம் தேவை இருந்திருக்கு. 3 மாசம் அந்த தீவுக்கு இயேசு தேவை இருந்திருக்கிறாரு. 3 மாசம் இயேசுவின் கிரியைகள் அந்த தீவு பார்க்க வேண்டியது இருக்கு. 3 மாசம் அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட போயிருக்கு. பவுல் சும்மாவை விட்டுருப்பாரு அந்த தீவை. அந்த தீவில் உள்ள அத்தனை பேருக்கும் சுவிசேஷம் சொல்லி அத்தனை பேரையும் சுகமாக்கி இயேசு கிட்ட ஒரு மிஷினரி கூட வர முடியாத அந்த இடத்துல, சுற்றிலும் களை இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு தெரியும், டேய் இவங்களை சொன்னா போக மாட்டாங்க, கப்பலை உடைச்சிட்டா கரெக்டா போய் விழுவாங்க. ஓ ஆண்டவருடைய பிரசனத்துல பலமா நான் சொல்றேன், உங்க கப்பல் உடையிட்டா உடையட்டும், உங்க கண்ட்ரோல் கைமீறி போனா போட்டும், ஆனா கர்த்தர் எப்படி தெரியுமா முடிப்பாரு? அநேக மரியாதை செய்கிற கிருபைகள் வெளிப்படும். அந்த தீவில் உள்ள முதலாளி கொண்டு பவுல மரியாதை கொடுக்குற. இப்ப நீங்க சொல்றீங்க பவுல் கோவப்பட்டிருக்கலாம், நான் பேசி ஏன் இந்த 130 கேட்க மாட்டேங்கிறான்னு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் கேட்கலன்னா போறான், என் வார்த்தைக்கு இவன்ட்ட மரியாதை இருக்காது. பட் நான் எனக்கு மரியாதை கொடுக்குற ஒரு கூட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஓ நான் தீர்க்க தரிசனமா சொல்றேங்க, உங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட காணரை எதிர்பார்ப்பாரு, கர்த்தர் அப்படிப்பட்ட காணரை கொடுப்பாரு. நீங்க நினைக்கிற ஆள்கிட்ட இருந்து அது வராது. நீங்க நினைக்காத இடத்துல இருந்து, நினைக்காத மனுஷங்களை வச்சு உங்களுக்கு மரியாதை செய்கிற ஒரு தேவன் தான் உங்களோட இருக்கிற. நல்ல கண்களை மூடி, தகப்பனே இந்த அருமையான வேலைகளும் சாமி உங்களுடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வழி சுழல் காற்றுல இருக்குதுப்பா, கர்த்தருடைய வழி பெருங்காற்றுல இருக்குது. ஆண்டவரே நாங்க அதை பிலீவ் பண்றோம். உங்களுடைய பிரசன்னத்தை இந்த பிள்ளைகள் மேல வைப்பீராக. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் ஆதரிப்பாராக. ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தினால காத்துக்கொள்ளுங்க. இவர்களுடைய மீட்பர் நீர் உயிரோடு இருக்கிறபடினால் மனதார ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.